மறுபடியும் அந்த துன்னு பார்த்தீங்களா? வாங்க கைஸ் பார்ப்போம். அவன் பாருங்க கைஸ், பாருங்க மறுபடியும் ஓடுறான். அவன் குறுக்கால ஓடுறாங்க கைஸ் ஃபுல்லாக. நம்மள மாதிரி இல்லை கைஸ் அவன். இதுக்கு தான் கைஸ் டுங்கு பார்த்தாலே நம்ம யூடியூபர்ஸ்லேயே பார்த்தீங்களா கைஸ் ஹெட் ஷாட்டு. இன்னக்கே தெரியல ஹெட் ஷாட் அடிச்சிட்டேன் பார்த்தீங்களா? ஃப்ளூக்கில் கூட ஹெட் ஷாட் அடிக்கலாம். என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஸ்கோப் போட்டு அடிக்க ட்ரைனிங் வேணுன்னா இப்படி தான் ஆடணும், ஓகேவா? அடுத்த மேட்ச்சில் ஒன் டைப் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். அடுத்த வீடியோவில் ஒன் டைப் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். ஸ்கோப் போட்டு அடிக்கிறது இப்படி தான் பாருங்கள். ஆல்ரெடி 2 எலிமினேஷன் ஸ்ட்ரைக்கு. உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் தான் போன வீடியோவில் சொல்லியிருந்தால அதுதான். வாங்க கைஸ் பார்க்கலாம். பாருங்க கைஸ், பறக்கிறாளுங்க கைஸ் எல்லாருமே. ஒருத்தவங்க குச்சி விட்றானுங்க கைஸ். அதான் மொமெண்ட்டு, அதுவும் மொமெண்ட்டுன்னு பேசிக்கிறானுங்க. அதை வாங்க அடிக்கலாம். டெமிட்ரி என்னத்து பார்த்தீங்க எனக்கே தெரில, தெரியாமல் அழுத்திட்டு போல இருக்குது. பிசியில் தான் ஆடிட்டுருக்கு, அதான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. அடிச்சிட்டாங்க கைஸ். பிசியில் ஆடுறது ரொம்ப கஷ்டம் கைஸ். வந்தாச்சு, மறுபடியும் ஸ்பாட்டுக்கு போகலாம். யாராவது பார்க்குறானா இல்லைன்னு பார்ப்போம். அடிச்சிட்டாங்க கைஸ், யாருன்னு தெரில கைஸ். குப்பனை போட்டு குப்பரை அடிக்க. வாங்க கைஸ் போகலாம் கைஸ். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நம்ம யாருன்னு நம்ம காட்டணும் கைஸ். நம்ம சும்மாலாம் இருக்கக்கூடாது கைஸ். ஓரியனா இருந்தான்னு, அலாக்கா இருந்தான்னு, ஆடமாக இருந்தான்னு பிடிச்சி மண்டைக்கே தாக்கணும் கைஸ். பாருங்க கைஸ், இப்படி தான் கைஸ். பாருங்க கைஸ், இப்போ நம்மளுக்கு பாயிண்ட் டேபிள் வந்துடும். அவனும் நானும் தான் கைஸ் சண்டை போடுவோம். இப்போது அவனுக்கு பாருங்கள், அவனுக்கும் பாயிண்ட் இருக்கும், எனக்கும் பாயிண்ட் இருக்கும் மண்டையில். ஏன்னா நாங்கள் தான் பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபஸ்ட்டு இருப்போம். பாருங்க, இப்போ அவனை அடிக்கிறோம் ஓடுறாங்க கைஸ். இப்போ குளோவல் போட்டு என்ன இது பண்ணிடுவாங்க கைஸ். ஏன்னா போகவே முடியல. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. ஹோலி ஈவெண்ட்டில் விட்டு க்ளூவால் இவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு எனக்கே தோணிச்சு தெரியுமா? ஹோலி ஈவெண்ட்டில் சும்மா லோலாகி கூப்பிட்டுருந்தாங்கன்னு நினச்சா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது க்ளோவல். கீழே இறங்கிட்டு அடிக்கலான்னு போனோம், அவனே தான் இருக்கான் அங்கேயும். போட்டு தாக்கலாம். அடுத்தவங்க ஓரியன், நம்ம அடித்த ஓரியனு அவனையும் மாதிரி அடிக்கலாம். அடித்தாச்சு கைஸ். டெமிட்டி போட்டாச்சு. அவன் சரியான நூபாக இருக்கான். ஐயோ அடிச்சோம் கைஸ். மறுபடியும் ஓரியனை தாக்கலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு எனக்கு. போகிறோம், ஓரியன் சிக்கிறோம், 2 புல்லட் வச்சு சேர்த்துட்டாங்க கைஸ். ஓகே, உங்களுக்கு சீரியஸான ஃப்ரீ ஃபயர் ரீல் வேணுமா இல்லை காமெடியான ரீல் வேணுமா அப்படிங்க தான் சொல்லணும். ஏன்னா உங்களோட நடவடிக்கையில் தான் எனக்கு கமெண்ட்ஸ் கிடைக்கும், லைக் கிடைக்கும். அப்படியே பார்க்குறவங்களாம் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. பாருங்கள், டாப்பில் ஏறி அடிக்கிறானுங்க. நம்ம அவ்வளோ பெரிய பிளேயர்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து பியூர் ஒன் டேப் மட்டும்தான் வரும். ஆனால் இப்போ வந்து உங்களுக்காக நான் ஸ்கோப் போட்டு அடிக்கிறேன் சொல்லி கொடுக்க. பாருங்கள், இப்போ கூட ஒன் டேப் தூக்கியிருப்பேன். நான் வந்து பியூர் ஒன் டேப் பிளேயரு. நான் வந்து யார் ஃபேன்னா FFK பிரசாந்த்.